ஹாய் டிஎஸ், நான் உங்கள் கேர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிரசன்னா வந்து நம்ம ஸ்கூலில் படித்தாப்படி +1 +2 3rd குரூப் படித்தாப்படி சுரேஷாவனும். நான் வந்து ஃபஸ்ட் குரூப் படித்தேன். அப்படி தான் பழக்கம். தாராவரத்துலிங்க ஒரு 3 ஜென்ரேஷனாக வந்து அவங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அவ்வளோ அந்த பெரிய பணக்காரங்க, அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஃபேமிலி. வங்களூர் பழனிசாமி கூட அவங்க தான் வந்து செலவெல்லாம் பண்ணி முதல்ல அந்த அரசியலுக்கு வரும்போது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க தாத்தா வந்து நேராக ஜெயலலிதா நேரில் பார்ப்பார். அந்தளவுக்கு வந்து இது. அவங்க கொள்ளு தாத்தா வந்து 105 வயசு நம்ம இருந்தார், காங்கேய கவுண்டர்னு. சாரி, நான் ஜாதி பற்றியெல்லாம் பேசல, பட் ஒரு கோடுக்காக சொல்லிட்டேன் அப்படியே. அப்புறம் என்னாச்சு, பிரசன்னாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்கும். அதாவது சென்ட்ரல் டவுனில். அப்போல்லாம் வந்து டவுனுங்கிறது வந்து அந்த பூக்கடமுக்கு அந்த ஏரியா, அங்கே வந்து பார்த்தா 1 ஏக்கர் கல்யாண மண்டபம் இருந்துச்சு. அதில் மேலே கீழே கடை இருக்கும், மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு இருக்கும், அங்கே போய் தங்கிக்கலாம். சம்பத்தனூரில் ஒரு வீடு இருந்துச்சு, அங்கே தங்கிக்கலாம். தோட்டம் போனோம்னா தோட்டத்தில் தனியாக ஒரு வீடு இருக்கும். காரு, 2 பைக்கு, அதெல்லாம் வந்து ஜீப்பு. அதாவது அங்கே எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து இந்த சினிமாவில் அந்த சூரியவம்சம், நாட்டாமை, வானத்தை போல இந்த மாதிரி படத்துலலாம் தான் அந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்க வீட்டில் தான் நான் பார்த்தேன் அதெல்லாம். சரிங்களா? ஸோ அப்படியெல்லாம் இருந்த, அந்த மாதிரிலாம் இருந்த ஒரு இடத்துல நம்ம போய் இருந்திருக்கிறோம். அவன் நினச்சிருந்தான்னா அவன் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை வச்சிருக்கல. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் அப்படி தானே பண்ணுறாங்க. பணக்காரனா பணக்காரங்களோட தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இப்போல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத அழிஞ்சு போச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. சோசியல் ஸ்டேட்டஸு, ஜாதி, அது இது, வெங்காயம், இப்படி தான் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. பிரசன்னா வந்து கோடீஸ்வரன். சரியா? சூரியவம்சம் சரத்குமார் ஃபேமிலி பார்த்த மாதிரி தான் அவங்கெல்லாம். நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை, 3 ஏக்கர் தான் இருந்தது. சரிங்களா? அது போகிற கடனில் வந்து அதை இதையும் பண்ணி எறும்பாடு மேய்க்கிறளவு தண்ணி மட்டும்தான் இருக்கும். அவனோட தான் அவன் வந்து என்னையும் சுரேஷையெல்லாம் பார்த்துக்கிட்ட மாதிரிலாம் வந்து அவன் நினச்சா அவன் பணக்கார சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு ஜாலியாக சுற்றிருக்கலாம் டவுனுக்குள்ளே. அவன் எங்களை தான் கூட்டி போய் அழகு பார்ப்பான், எங்களோட தான் இருப்பான். நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். இப்போ ஒரே பைக்கில் தான் ஒன்றா போவோம் வருவோம். பிரசனாவி ஒன்றா வெங்கடேஸ்வர சாமி வீடு, பிரசனா வீடு, இப்படி தான் நம்மளாம் இருந்திருக்கிறோம். அங்கே போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் இருந்துட்டு தான் அதே அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்துருப்பான். எங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டில் வந்து டாய்லெட் கிடையாது, காட்டுக்குள்ளே தான் டாய்லெட், பாத்ரூம்லாம் போகணும். இப்போ தான் கட்டிடுது, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. பாத்ரூம் கூட கிடையாது, படலை வச்சு தான் கட்டியிருந்து, அதில் தான் குளிக்கணும். நம்மளாம் அவ்வளோ வறுமையில் தான் இருந்தோம். அங்கே தான் வந்து குளிப்பா, அப்படி அங்கே தான் பாத்ரூம், எல்லாம் அப்படி தான் இருந்தாங்கல்ல. நான் வந்து பிரசன்னா சுரேஷ் கூட இருந்தங்காட்டி தான் நான் ஒழுக்கமாகவே இருந்தேன். சாரி, இதை நான் சொன்னேன்னா யாராவது ஹர்ட் பண்ணிட போகுது. அந்த ஏஜில் நாங்களாம் இருந்த ஏஜெல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் சோசியல் மீடியா எக்ஸ்போஷர் இல்லாட்டி கூட கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. கெட்டு போகிறதுன்னு என்ன, கெட்டிங் ஹேபிட் வித் விமன் இல்லையா? அது வந்து எல்லா பசங்களும் வந்து அந்த ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி, யாரும் பேசுறது இல்லை, பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரணும், ஒரு கண்ட்ரோல் பண்ணி. அப்போ வந்து நாங்கள் ஜிம் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்போர்ட்ஸில் இருந்தோம். பிரசன்னாவும் சுரேஷும் ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க. நான் அவங்களோட இருந்ததுனால மட்டும்தான் நான் ஒழுக்கமாக இருந்தேன். எனக்கு இதை சொல்கிறதுனால எனக்கு எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது. எனக்கு ஒரு தலைகுனிவு அதெல்லாம் இல்லை. ஏன்னா எங்கூட மிக்சட் ஆஃப் எல்லா பீப்புள் இருந்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், அடிதடி பண்ணவன், பிரச்சனை பண்ணவன், கேஸில் இருந்தவன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன், கவர்மெண்ட் காலேஜில் படித்தவன், இல்லையா? எல்லா பசங்களும் வந்து அஃபேர் வச்சுக்கிட்டவன், இந்த மாதிரி எத்தனையோ பேர் கூட இருந்திருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்காங்க. பிரசனாவும் சுரேஷ் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. என்னை ப்ரொடெக்ட் பண்ணது அது மட்டும்தான். இல்லைன்னா நான் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் அதையும் பழகியிருப்பேன். குடிச்சு பழகின, ஸ்மோக் பண்ணி பழகின ஃப்ரெண்ட்ஸ்னா உலகம். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் பண்ணுவோமே, அப்படி தான் நல்லா பழகினது. இல்லாட்டி எப்படி பழகிருப்போம்? இப்போல்லாம் விட்டுட்டோம், பட் அன்னைக்கு எப்படி பழகணும்? அப்போ அதையும் நான் பழகியிருப்பேன். அதெல்லாம் வந்து நான் பழகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு சுரேஷும் பிரசன்னா மட்டும்தான். அது எப்போவுமே நான் என் ஒய்ஃப்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்ததுனால தான் என் ஒய்ஃபெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைனாவெல்லாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் இருந்தவங்களாம் என் ஒய்ஃபில் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா. பட் எனியோ, எல்லாமே வந்து பிரசன்னாவை பற்றி சொல்லும்போது, அப்புறம் டவுனுக்குள்ளே போகும்போதெல்லாம் பரோட்டா வாங்கி கொடுப்பா. அப்படி நான் எனக்கு ஃபஸ்ட்டு வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டது, நான் அப்பப்போ எப்பாவது அப்பாவோட போனேன், எப்போ ரேர் தான். அப்புறம் ஆத்தா கூட்டிகிட்டு போனால் எப்பாவது சாப்பிடுவோம். பிரசன்னா தான் அந்த பரோட்டாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஹோட்டலில் போய் சின்ன கடைக்கு கூட்டி போய் நிறைய சாப்பிடுவோம் எல்லோரும். நானும் சுரேஷ், பிரசன்னாவெல்லாம் எல்லா டைமும் அவன் தான் காசு கொடுப்பான். வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் நாங்கள் சின்ன சின்ன வேலை செய்வோம். சமைச்சு வச்சா நாங்கள் சட்டியான கழுவுவோம், அவன் சமைச்செல்லாம் கொடுப்பான். அந்த மாதிரிலாம் யார் இருப்பாங்க? சே, என்ன மனசு. ஒரு டைம் வந்து அவன் கொஞ்சம் எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு ஸ்டேஜில் இருந்தான். அப்படி நான் கலிஃபோர்னியாவில் இருந்தேன். ஒரு 3 மணிக்கு கூப்பிட்டு ஒரு டைம் சொன்னான். இதெல்லாம் ரொம்ப பர்சனல், நான் சொல்லாமான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். கார் ஏதோ பிரச்சனை, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்து பஸ்ஸில் போகிறேன்னு சொன்னான். அதாவது இப்போ என் ஒய்ஃப் இந்தியா போனாங்கல்ல, என் ஒய்ஃப் இந்தியாவில் இருக்கும்போது நிறைய டைம் தாராரோடு பஸ்ஸில் தான் போனா. அப்படி ஏன்னா தம்பி அதுன்னு வேலையில் இருந்தால் அவங்க தம்பி வேலை அதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. என் பிள்ளை கூட்டிகிட்டு பஸ்ஸில் போய் எங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தா. அப்படி நம்மளாம் பஸ்ஸில் போய் பழகிட்டோம். பிரச்சனைவெல்லாம் வாழ்க்கையில் நான் பஸ்ஸில் போய் பார்த்ததே கிடையாது. காலேஜுக்கு எங்கூட வரும்போது மட்டும்தான். லோக்கல் எல்லாப்புமே காரு, பைக்கு தான். ஒரு டைம் அதை சொல்லும்போது அப்படி எமோஷனாகி சொல்லும்போது 2 பேருமே அழுதுட்டோம். நான் அழுகும்போது 3 மணி என் ஒய்ஃப் எந்திரிச்சு வந்துட்டா. அப்படி கலிஃபோர்னியாவில் இருந்தோம். அப்போ வந்து சின்ன வீடு தான், $2500 தான் வாடகை. சரி, சின்ன வீடு $2500. அங்கே ஒன்றுமே மிச்சமாகல. அங்கே இருக்கும்போதெல்லாம் $2500 பார்த்துக்குங்க. 5 வருஷம் அங்கே இருந்தோம்.
அப்புறம் அந்த நான் அழுதோடனே எந்திரிச்சு வந்துட்டா. அப்படி நான் உடனே தீபக், ஜெயகிர, அப்புறம் சுரேஷ் எல்லாம் கூப்பிட்டு என்னடா பண்ணணும் அவனுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம். ஆனால் எதுவும் கேட்கல, வேணான்ட்டான். பட் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து உயிரை கொடுத்துட்டு நின்னது. அதே மாதிரி +2 முடிச்சுன்னா நான் வந்து ராமகிருஷ்ணா போயிட்டேன். அவன் வந்து மதுரை திருவிடாவும் போயிட்டான். அப்புறம் அங்கே ஏதோ ரேக்கிங் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தான். நான் இங்கே இருக்கிறேன்னு வர சொன்னேன், இங்கே வாடான்னு சொன்னீங்க வந்தான். அவனுக்கு லிட்ரேச்சர் தான் கிடச்சிது, கம்முன்னு எடுத்துக்கிட்டான். மற்றவங்களா இருந்தால் என்னென்ன சொல்லியிருப்பாங்க, உனக்காக நான் இங்கே வந்தேன், எனக்கு நல்ல பிகாம் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு. ஒரு நாள் இது வரைக்கும் அவன் வாழ்க்கையிலேயே சொன்னது கூட கிடையாது. கனகு தான் இங்கே வர சொன்னான், நான் கனகுக்காக வந்தேன். அங்கே அவனு லோன்லியாக இருந்தேன், நானும் லோன்லியாக இருந்தேன். நம்மளுக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே உலகமே, வந்துடுறான்னு சொன்னே வந்துட்டா. அப்படி எவன் வருவான் முதல்ல? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் அவன் நினச்சானே. எங்கே வேணும், எத்தனையோ பேர் ஜிஆர்டியிலாம் படிச்சிங்க, வாரம் 2000 செலவு பண்ணி எத்தனை பேர் இருப்பீங்க? ஆனால் அவன் அப்படிலாம் இருந்ததே இல்லை. சரியா? காலேஜ் போனதுக்கப்புறம்லாம் காசெல்லாம் ஈக்குவலாக தான் செலவு பண்ணிக்குவோம். அது வந்து அதில் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக அது எப்பவுமே தெளிவாக திறந்துக்கும். அவனுக்கு ஒன்று தான் பிடிக்காது, அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பெருசாக போட மாட்டான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்குவோம், நானும் சுரேஷ் எப்பவுமே மாற்றி போட்டுக்குவோம். பட் இவன் அதை கொஞ்சம் விரும்ப மாட்டான். சரி, அதனால அது மட்டும் தான் நான் பண்ணினது இல்லையே தவிர, அது அவன் கம்ஃபர்ட்டுக்கு விட்டுட்டோம். சரி, கொஞ்சம் நல்லா சொகுசாக இருந்த பையன் அப்படின்னு அதில் எப்பவுமே பெருசாக எடுத்து. அவன் வேற 6 அடி, வேற அழகு. அவன் 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 நல்ல அழகு. அதாவது எப்படி இருக்கும்னா, பிரசன்னா வந்து ஜெம் ஆஃப் அ பர்சன். அவன் வந்து அவன் அழகு, அவனோட அவன் ஹேண்ட்ஸம். ஆக்சுவலாக அவன் 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 பிறவிலேயே அவன் அழகான் தான். அவன் அழகாக தான் இருப்பான். ஆனால் அவன் என்ன ரசிப்பான், என்ன வந்து அவன் என்னோட பாடியெல்லாம் அவனுக்கு இல்லை. காலேஜிலாம் பிரசனாவையெல்லாம் தொடணும்னா நம்மளை தாண்டி தான் ஏதாவது பண்ணணும். அப்போ இதை சொல்லலாமான்னு தெரியல. ஒரு டைம் வந்து எங்கள் காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாஸில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆனால் தான் நம்ம சேர்மனுக்கு ஓட்டு போட முடியும். நான் பிரசன்னாட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு சேர்மனுக்கு சப்போர்ட் பண்ணோம் செகண்ட் இயர் படிக்கும்போது. அப்புறம் பிரசன்னா வந்து என்ன பண்ணிட்டான், அவங்க வந்து இதை ட்ரிகர் பண்ணோன்னே எலெக்ஷனுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணல, நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்டா, நீ பேசாமல் இருடான்னு சொல்லிட்டான். நான் வந்து அப்படி சொன்னோன்னே இவன் வந்து அவங்க ட்ரிகர் பண்ணோன்னே இவன் எந்திரிச்சு நின்ட்டான். நான் நிற்கிறேன், ஏற்று நிற்கிறேன் அப்படின்னு. எலெக்ஷன் வச்சாங்க, தோற்று போயிட்டான். தோற்று போனோடனே வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு, உங்கள் பங்காளி மன்னிச்சிருங்க, உங்கள் வாங்க போங்கன்னு தான் நீ பேசுவானே. அவனோட ஒரு வயசு 2 வயசு பெரியவன், நான் ஒரு வயசு என்னமோ. அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து தப்பாக இந்த மாதிரி பண்ணிட்டேன், நீங்கள் சொல்கிறத கேட்காம பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, நான் எதுக்குமே லாய்க்கிலின்னு ஒரு பேப்பரில் எழுதி கதவுல ஒட்டி போட்டு போயிட்டான். கிளம்பி ஊருக்கு போய் தாராளம் போயிட்டான். எனக்குன்னா என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி அதுக்கப்புறம் உட்காந்து உங்கள் கிளாஸில் பூரா பசங்கிட்ட பேசி, லிட்ரேச்சர் பசங்க எல்லாத்துக்கிட்டும் பேசி, அப்புறம் பிரசனாவுக்கு வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சு, அதுக்கப்புறம் நான் இது சொல்லாமான்னு தெரியல, இப்போ சொல்லலாம், நீங்களாம் நம்புவீங்களான்னு கூட தெரியல. பிரசன்னா இங்கே தான் அலுமினியில் இருக்கிறேன், கூப்பிட்டு கேட்டுக்குங்க. எல்லா பசங்க அலுமினியில் இருக்காங்க, நம்ம எஸ்ஆர்வி அந்த அலுமினியம் இருக்குது. லுங்கியோட நைட்டு அந்த கம்பி வேலையை எட்டி தாண்டினேன். அது இன்னைக்கு கூட எப்படி அன்னைக்கெல்லாம் ரொம்ப பெருசு. கம்பி வேலை எட்டி தாண்டி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் கேட்டை பூட்டிடுவாங்க நைட்டு. மிட் நைட்டில் எந்திரிச்சு வெளியே குதிச்சு அங்கிருந்து பெருநாய்க்குமலை வரைக்கும் நடந்து வந்து அங்கிருந்து பஸ் லுங்கியோடவே அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி மிட் நைட்டில் காந்திபுரம் வந்து காந்திபுரத்துல தாராவத்தில் வந்து இறங்கி அங்கே சம்பத்தினர் நிற்க மாட்டேன்ட்டான், பஸ் ஸ்டாண்டில் தான் கொண்டு விட்டான். அப்போல்லாம் நிறுத்த மாட்டாங்க அங்கே. பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கி தொக்குன்னு நடந்து வேகுன்னு அங்கே சம்பத் நகர் வந்து அப்புறம் எலி போட்டு பார்த்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, பிரச்சனை அப்படி தோற்று போய் வந்துட்டேன், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்பா என்ன, நாங்களும் அப்பான்னு தான் கூப்பிடுவோம், அப்பா அம்மா தான் அங்கெல்லாம். அப்பா நீங்கள் அனுப்புங்கப்பா, என்னை நம்பி நான் அவனை ஜெயிக்க வச்சிருவேன், அனுப்புங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி, சரி உன்னை நம்பி தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி, சரி நீ போ, நாளைக்கு வர சொல்கிற அப்படின்னு. நான் எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்தால் அவன் வந்த அன்னைக்கு எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சாச்சு. இல்லை, டை ஆயிடுச்சு, ஒரு பையன் தப்பாக ஓட்டு போட்டு டை ஆயிடுச்சு, 2 பேர் ஈக்குவல் ஓட்டு பிரச்சனை எடுத்துருந்தாங்க. அப்புறம் லாட்டில் வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். பிரச்சனாவுக்கான இறங்கி அந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் கொஞ்சம் ஹார்ஷாக இது பண்ணிட்டான் பிரச்சனாவை, அது பேர் சொல்லாமா, ஓகே. பட் இதெல்லாம் ஆஃப்லைனில் வச்சுக்கோங்க, ஆஃப்லைன் ரெக்கார்டில் வச்சுக்கோங்க, வெளியெல்லாம் அனுப்பாதீங்க. பூவராகன்னு ஒரு ஃப்ரெண்டு, அவன் கொஞ்சம் ஹார்ஷாக பண்ணிட்டான். அப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு லைவ் ஏரியா, அதை லிவிங் ஏரியா அதை சொல்லுவோம்ப்பா. ஃபோன்லாம் வந்து நாங்கள் தான் சாப்பிட்டு வந்து கேண்டீனில் உட்காந்துருப்போம். அங்கே வந்து இப்படி சொன்னோன்னே நான் அப்போ தான் கீழே பெருநாய்க்குமலையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். நான் பிரச்சனை பார்க்கவும் இல்லை. அவன் உள்ளே வந்து வரட்டு, அவன் உள்ளே வரட்டு, அவனை பார்க்குறேன், அவன் உள்ளே வரட்டு, அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளேயும் போய் சொல்லிட்டானுங்க 3rd இயர் அப்போ, இந்த மாதிரி வந்து கனகு வந்து இந்த மாதிரி வந்து இப்படி சொல்கிறான், அவன் உள்ளே வரட்டு அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்னொடனே அவன் பயந்துட்டு ஓடி போயிட்டான். ஊருக்கே போயிட்டான். 1 வாரம் வரல. அப்புறம் போய் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து என் மேலே லெட்டர் எழுதி கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ரவுடித்தனம் பண்ணுறான்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டான் வந்து பிரசன்னாட்ட கிட்ட வரலாம். இல்லாட்டி அவன் உள்ளே கூட அவன் உள்ளெல்லாம் இருந்துருக்கலாம் முடியாது. அப்படி தான் இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தான் இருந்தோம்.
ஏன் அதாவது என்னை கண்டாலே காலேஜில் அந்த அந்த நம்மளாம் இருந்த இன்னைக்கெல்லாம் பூரா ஸ்டெராய்டு அவன் இவன் எவனை பார்த்தாலும் பாடி பில்டு பண்ணிக்கிறான், எவனை பார்த்தாலும் இது எல்லாம் இன்னைக்கெல்லாம் ஊசி போட்டால் வந்துடுது என்னென்னமோ மிஷின். அன்னைக்கெல்லாம் கரலா கட்டை தான், நான்லாம் கரலா கட்டை தான் வச்சுருந்தேன், மேனுவல் வெயிட்டு தான். அன்னைக்கெல்லாம் பாடி பில்டிங் தவக்கா குஞ்சு கூட வராது. இன்னைக்கெல்லாம் அன்னைக்கு இருந்த சாப்பாட்டுக்கு அதுல எல்லாம் பண்ணி எப்படி இருந்தோம், பார்த்தாலே என்னை பார்த்தாலே பயந்துக்குவாங்க காலேஜ்லாம். நம்ம ஒருத்தர் கூட ஹார்டாக பண்ணாப்புல அந்த பார் இருக்கும், அந்த புல்லப்ஸ் பாரு மார்ச் பண்ணுவோம், அந்த கொசு வலையை வச்சு மார்ச் பண்ணுறது, ஃப்ரண்ட் போகிறது பேக் போகிறதெல்லாம். அப்போ நானும் பிரச்சனைலாம் வந்து போய் அந்த ஜிம் இதெல்லாம் பண்ணிருக்கும்போது அந்த சின்ன பசங்க ஜூனியர்ஸ்லையும் கூப்பிட்டாலே என்னை பார்த்தாலே எங்களை பயந்துக்குவாங்க. அப்படி தான் நாங்களாம் இருந்தோம். ஆனால் யாரையுமே ஹாமாலாம் பண்ணினதில்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா பிரசன்னாக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஹி டிசர்வ்ஸ் இட், ஹி ஒர்த் இட் ஃபார் மோர். இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பெருசாலாம் அவன் கேட்டதில்லை. அவன் கேட்கும்போது நான் ஒரு சில நேரம் நம்மகிட்ட கொடுக்க முடியாமல் இருந்திருக்கேன். நம்ம ஏதாவது வாங்கி வச்சுருந்துருப்போம், கடன் அது இதுன்னு தோட்டங்காடு அப்படி இப்படின்னு வாங்கி வச்சுருப்போம். அப்படி தான் இருந்ததே தவிர அவன் மேலே எப்பவுமே வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த பணக்காரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய குடும்பம், இந்த பணக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை முறையவே நான் அந்த வீட்டில் தான் போய் பார்த்துட்டு, இல்லாட்டி எனக்கு அதுக்கு முதல்ல ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரிலாம் எந்த பணக்காரங்களை அவ்வளோ தூரம்லாம் உள்ளே போய் பார்த்ததில்ல. ஸோ நம்ம அப்படி தான் உள்ளே இருந்துருக்குறோம். பிரச்சனை வந்து அதே மாதிரி தான் எங்கள் ஸ்கூலெல்லாம் ஏசல் பற்றி சொன்னேன், இப்படி ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் அவன் சொல்லி தான் நாங்கள் ஸ்கூல் பிஎம்ஹெச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். டே இது பண்ணுடா, இது ஒன்று பண்ணுறேன், உன்னால தான் பண்ண முடியும், நீ பண்ணுறான்னு சொல்லி அப்புறம் ப்ரைவேட்டாக ஒரு குரூப் கிரியேட் பண்ண. நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு இருந்த அறிவு அன்றைக்கி அவ்வளோதான். ஃபேஸ்புக்கில் 2012 கிரியேட் பண்ணி அதில் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணால் அப்புறம் சண்டை போட்டு கொஞ்சம் பேர் வெளியே போகிறதா. ஐயோ அந்த சண்டை போட்டு போகிற மக்கள் வந்து அது 2013 வரைக்கும் அதையே பண்ணாங்க. ஒரு ஃப்ரெண்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க, அதை வந்து எல்லாம் பணம் கொடுத்துட்டு 3 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், 2.5 லட்சமா 2 லட்சம் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நான் அப்புறம் என்ன கொடுத்தோம், பட் கொடுக்குறோம், கொடுத்து முடிச்சுன்னா படப்படன்னு வெளியே போயிட்டாங்க. நான் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணுறேன் இருங்குன்னு, அப்புறம் மறுபடியும் அந்த கொஞ்சம் பேர்த்த வச்சு அதுக்கப்புறம் பில்டு பண்ணி அப்படி தான் வந்தது. நட்புனா வந்து அதே மாதிரி எங்கள் தோட்டமெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருப்பேன். அப்படி பாத்ரூம் மட்டும் கட்டுங்கடா, டாய்லெட் போகிற கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவானே தவிர மற்றபடியெல்லாம் வந்து எதுவுமே சொன்னதில்லை. கட்டுறதுக்கு பணம் வேணுமில்ல, நம்மளாம் காட்டுக்குள்ளேயே சுற்றுனதாச்சு, அப்புறம் எங்கே கட்டுறது. அப்படி தான் இருந்தது. எனக்கு வந்து இந்த டைம் கூட வந்து என் ஒய்ஃப் வந்து இந்தியா வந்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து சேலத்தில் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வேறு ஒரு வேலையாக வந்திருந்தேன். அப்படி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு என் ஒய்ஃபையும் பாப்பாவை எங்கள் மாமனார் வீட்டில் போய் பார்த்துட்டு தான் வந்தா. அப்படி அவன் பிள்ளை கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு போனா. அப்படி அதே மாதிரி நம்ம அலுமினியிலிருந்து வாசுமு செந்திலண்ணா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துட்டு போனாங்க. சாரு கிருபா சங்கர் அவங்க தம்பி, அப்புறம் அக்கா மச்சான் அவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க. அப்புறம் வாசு வஞ்சி அவங்க அப்பாலாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ்னா நட்புனா அது அந்த மாதிரி தான். இதில் வந்து பெரிய குடும்பம் சின்ன குடும்பம், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு அவ்வளோதான். அவன் வந்து பெரிய குடும்பம் இருந்தால் அப்படியே ஏற்றுக்க வேண்டியதான், சின்ன குடும்பம் இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான். நாங்கள் அப்படி தான் இருந்தோம். பிரசன்னா நானும் எங்கள் காலேஜில் வந்து பிராண்டு தான், எல்லா பக்கம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தோம். செலாம்பலத்து ஊருக்குள்ள இருந்தது வந்து சுரேஷன் தான் சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் அப்படி தான் இருந்தோம். நீங்கள் இப்போ கூட விசாரிச்சுக்கலாம். ஒன்று இந்த பக்கம் சுரேஷ் இல்லாட்டி ரத்னவேல் இப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி தான் வந்து ரமேஷ்னு சொல்லுவோம். நாங்களும் அப்படி தான்ப்பா இருந்தோம். அப்படி தான் அந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப் தான்ப்பா இங்கே பேஸு. அதை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணேன். அதுதான் பேஸு. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாட்டி எங்கள் இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்மளாம் வந்து பிரசன்னா மாதிரி ஒரு ஆளை லைஃப்பில் சந்திக்காட்டி எனக்கு ஒரு பெரிய குடும்பம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. எல்லா இடத்துலையும் பணம் இருக்குங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போனோம்னா அவங்க அம்மா ஃப்ரிட்ஜ் மேலே கொஞ்சம் பணம் வச்சுருப்பாங்க, டைனிங் டேபிள் மேலே இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துல மேங்கோ ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. போனால் அந்த போட்டு அரைச்சி வச்சுட்டு போனால் கலக்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து சமைச்சு போடுவாங்க. அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், கேட்டால் ஆடி போயிடுவீங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து 45 ஏக்கர் தோட்டம் வந்துச்சு குங்குமம்பாளையத்தில், சரிங்களா? அந்த 45 ஏக்கரை தானம் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் கட்டி இங்கே இலவசமாக பள்ளிக்கூடம் நடத்துங்கன்னு சொல்லி. அவங்க அம்மாவுக்கு வந்த சொத்து 2 பிள்ளைங்க, அவங்க 90 ஏக்கர் அவங்க தாத்தாவுக்கு. இவனுக்கே 100-150 ஏக்கர் இருந்துச்சு அந்த டைமெல்லாம். அவ்வளோ சொத்து இருந்துச்சு. அப்போ அவங்க அம்மாவுக்கு 45 ஏக்கர் வந்துச்சு. அந்த 45 ஏக்கர் தானமாக எழுதி கொடுத்த ஃபேமிலி அது. சரியா? லவ் யூ ஆல், டேக் கேர், பை. அப்புறம் நாங்கள் காலேஜெல்லாம் முடிச்சிட்டோம். காலேஜ் முடிச்சோடனே எங்கேயும் கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க. தாராத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கொஞ்சம் கை வச்சுக்கிட்டாங்க பசங்க, அடிதடி பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவங்க அண்ணன் எல்லாமே பிரச்சனை எல்லாமே தான் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பெரிய பொலிட்டிஷன் வர சொல்லி எல்லாம் பேசியெல்லாம் சால்வ் பண்ணாங்க. அப்போ சொன்னானாமா விவேகண்ணங்கிட்ட, இத்தனை பேர் இருந்து விட்டுட்டு இத்தனை பேர் இருந்தெல்லாம் இதாக இருந்துச்சு, சண்டை போடும்போது பார்த்துட்டு தான் இருந்தாங்க, கணக்கு ஒருத்தன் இருந்தானே இங்கே நடக்கிறதே வேறேன்னு சொன்னானாமா. நான்லாம் இருந்தேன்னா ஒரு 5 பேர் வேணும். பிரசனாவிலாம் நார்மலாக எங்கூட இருந்தேன்னா ஒருத்தனை இப்பவும் சரி ஒரு அடி தான், ஒரே அடி தான், ஒரு அடியில் டைசன் மாதிரி தானே. என்னையெல்லாம் டைசன் மாமான்னு ஒரு எவனை கிண்டல் பண்ண முடியல. சரியா? எவனா 44 வயசு 40 வயசுனா நம்ம நான் லிஃப்ட் பண்ணுற வெயிட் எவனும் தூக்கிட முடியாது, எங்கூட எவனும் சண்டை போட்டும் ஜெயிச்சிட முடியாது. நல்லா நின்று போன இன்ஜினை மலையில் நனைஞ்சு ஊறி கிடக்கிற இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு
வளர்ந்த உடம்பு 100-150 மூட்டை யூரியா மூட்டை அது சுமந்தது, ஏர் ஓட்டுனது, பார் பிடிச்சது, வாய்க்கால் வெட்டுனது, வரப்பு வெட்டுனது, மேடுகோடு தள்ளுனது இல்லையா? நின்று போன கேஸ் வீல் டிராக்டர் நின்று போன டிராக்டர் கேஸ் வீலில் கைத்தை கட்டி இழுத்து ஸ்டார்ட் பண்ண உடம்பு இதெல்லாம் சரியா? அதனால் நார்மலாக யார் எங்கூட இருந்து ஒரு பிரச்சனைனாலும் 3 ஆள் இருந்தால் தான் நீ சமாளிக்க முடியும். நார்மலாக பிரசன்னாவெல்லாம் கூட இருந்தோன்னா 5 பேர் வேணும். அதனால் அந்த நட்புக்காக சொல்கிறேன். அப்போ சொன்னால் நம்ம வந்து இந்நேரம் கனவு மட்டும் இருந்தால் நீ தொட்டிருக்க முடியாது அப்படின்னா நம்ம அதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். நட்புனா ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லாத்து லைஃப்லேயும் அப்படி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். லவ் யூ ஆல், டேக் கேர், பை. சாரி, இது ஒன்று. ஒரு டைம் வந்து ஹாஸ்டலில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு ஏதோ ஒரு இதில் வந்து கொஞ்சம் பேப்பர்லாம் வச்சு ரூமில் தீ வச்சு விட்டான். அப்போ நானும் ஒன்று தான் உட்காந்துருந்தோம். கணபதி மகராஜ் தான் வார்டன் வந்தார் உள்ள. இந்த லெட்டர்லாம் தீ வச்சுட்டான். என்னோட ஒரு சில ஃபோட்டோலாம் போட்டு தீ வச்சுட்டான். அது எதுக்குன்னு பர்சனல் வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்தாரு. ரொம்ப அப்போல்லாம் டிப்ரெஷன் பேர் தெரியாத அவன் அப்படி தான் இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்போ வந்து அப்போ நானும் ஒன்று தான் உட்காந்துருந்தோம். பிரசன்னா நீயா அப்படின்னு கேட்டார். அப்படின்ட்டு கீழே பார்த்து கீழே தலை மேலே பார்த்து தூக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டான். கனகராஜ் நீயா அப்படின்ட்டு போயிட்டு எம்பேர் எழுதி வச்சு நீ 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் எம்சிஏ என்ட்ரன்ஸ் எழுதி நான் நல்லா தான் படித்தேன். ஃபஸ்ட் செம்மை தவிர எல்லா செம்லேயும் 1 நம்பர் 1 நம்பர் 2 தான் இருப்பேன் கிளாஸில். நல்லா தான் படித்தேன். எனக்கு என்ட்ரன்ஸ் எழுதி எனக்கு சீட்டில் எனக்கு எல்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நான் எல்லாத்திட்டும் சொல்லிட்டேன். எனக்கு பணம்லாம் ரொம்ப காசு கம்மி, ரொம்ப இல்லை. இப்போ நான் படித்த டிஜே அகாடமி விட அது காசு கம்மி. அங்கே வர சொல்லிட்டாங்க. நாங்கள் போயிருந்தேன். அந்த பிரின்ஸிபல் சார்கிட்ட அங்கே போனோடனே வந்து அட்மிஷனுக்கு உள்ளே வர சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வந்து இத்தனை ரவுடித்தனம் பண்ணியிருக்கான்னு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. இத்தனை பேர்த்த அடிச்சிருக்கிறான், இத்தனை பிரச்சனை பண்ணியிருக்கிறான், 3 வருஷம் மேலே இத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குது, இதெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் சொன்னாங்க ரூமில் தீ வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நட்பு பண்ணின வேலை, அதுக்கு அதை பண்ணினாங்க. அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும். அப்புறம் வந்து ஒன்று வந்து இது பூவராகவன் அடித்தது, ஒன்று வந்து சகாயராஜ் அந்த எம்பி பையன் அடிக்க போனது, சரவணன் அவர் அடிச்சு போட்டார். அது மாதிரி நான் இதில் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் சொல்லி எனக்கு எம்சி எங்கள் சீட்டு கொடுக்கல சரியா? எங்கள் அப்பா அதை வந்து சொன்னார். டேய், எங்கள் அப்பா அதை வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க வர பஸ்ஸில். சீட் இருக்குது, நல்லா ஆசாசியாக போயிட்டோம். அங்கே வந்து ஒரு செம்முக்கு வந்து 5000 என்னமோ தாங்க ராமகிருஷ்ணாவில். வெளியில் வந்து 30,000 ஒரு செமஸ்டருக்கு. எப்படி கட்டுறது? அப்புறம் அங்கேயே நான் இப்போ யூஜி படித்ததுனால கொடுத்துருவாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், நான் கார்கிலுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் கரெக்ட். அதை தாண்டி ரொம்ப ரவுடித்தனம் பண்ணியிருக்கல, உனக்கு எப்படி கொடுக்கும்? நான் ரவுடித்தனம்லாம் பண்ணல, நான் ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான் இருந்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஒன்று போய் கேட்டேன். நான் ஒன்றும் பெரிய ரவுடியோ போக்குரியோ தலைவரியெல்லாம் கிடையாது. நான் வந்து நல்லது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணேன். பட் கடைசியில் அது கொடுக்கல. அப்போ எங்கள் அப்பா வர சொன்னார், நம்மளுக்கெல்லாம் வசதி இல்லைப்பா, இந்த சீட்டு கிடச்சா நீ எம்சிஏ படிச்சிருப்பில்ல. அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரே வேர்டு வால்வேஷனு, அது எங்கே கற்றுக்கிட்டாருன்னு தெரில. இன்னும் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியல. எம்சிஏ படித்த ஒரு வால்வேஷன் இருக்குது, ஊர் பூரா சொல்லிகிட்டு இருந்தார். அங்கே எனக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னு என்ட்ரன்ஸில் எழுதிட்டு வந்து. ஆனால் எனக்கு கிடைக்கல. அப்போ கூப்பிட்டு சொன்னாங்க. நானும் இது வரைக்கும் பிரச்சனைகிட்ட சொன்னதே கிடையாது, இன்றைக்கி தான் சொல்கிறேன். அவனும் வந்து லிட்ரேச்சர் படிச்சதுன்னு உனக்காக தாண்டா வந்து இந்த சீட்டு தான் கிடச்சிதுன்னு அவனும் ஒரு நாள் சொன்னதில்லை. நானும் வந்து உன்னால தாண்டா எனக்கு எம்சிஏ சீட்டெலாம் போச்சுன்னு நான் எங்கேயுமே சொன்னதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இத்தனை வருஷம் கழிச்சு. என் ஒய்ஃப் கிட்ட கூட சொன்னதே இல்லை. நான் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸில் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு டைம் வந்து நம்ம ஃப்ரெண்டு கோபி வீட்டுக்கு போயிருந்தோம்ல, மெரிலாண்ட் ஏசல் கிட்ட. அப்போ கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசும்போது சொன்னார், கொஞ்சம் விட்டு கொடுங்க, ஒய்ஃப் தானே பெருசு அப்படிங்கும்போது. என் ஒய்ஃப் சொன்னா, அப்படிங்க யார் பொண்டாட்டின்னு தெரில, யார் ஒரு குழந்தைன்னு தெரில, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு அப்படின்லாம். நம்ம எப்போவுமே ஒய்ஃப்கிட்டலாம் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுத்தாலும் என்றைக்கும் பேசுனது. இங்கே நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. அவங்க நல்லவனாகணும்னா அவன் ஃப்ரெண்டை பற்றி மோசமாக சொல்லுவான். உனக்கு தெரியுமா, அவன் நம்மளோடவே இருந்துட்டு நம்மளை பற்றி மோசமாக, அவன் என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா, இங்கெல்லாம் காசு கொடுத்துருக்கான் தெரியுமா, என்னெல்லாம் பண்ணும், இப்படி சொல்கிறது. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அதிகம். என் ஒய்ஃபுக்கு நான் இது, என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் எப்போவுமே பேச மாட்டேன். நல்லது இருந்தால் சொல்லுவேன், கெட்டது இருந்தால் ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன் சரியா? அது அவளுக்கும் தெரியும். இது வரைக்கும் நம்ம அப்படி தான் இருந்திருக்கிறோம் சரியா? ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் டே.